ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் த எண்ட் ஆஃப் ஓகே ஸ்ட்ரீட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் அதிரடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த சம்பவம் 1980 காலகட்டங்கள் நடக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு அழகான ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. நார்மலாக அந்த சிட்டியில் தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய டைனோசர்லாம் எங்கேருந்தோ வந்துடுது, அந்த ஊருக்குள்ளார வந்துடுது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது, அடித்து நொறுக்குது. இப்போது இங்கே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி இருக்காங்க. இப்போ இந்த டைனோசர் அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ எப்படியாவது இதுக்குன்னு தப்பிச்சுன்னு சொல்லிட்டு இது எப்படா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரிசர்ச் செஞ்சு இது எப்படியாவது அடித்து விரட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் டீம் அப்படியே போராடுறாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ தன்னோட ஃபேமிலியை அந்த டைனோசர்லேருந்து எப்படி காப்பாற்றினார், ஏன் அந்த ஊரே எப்படி காப்பாற்றினார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் தாங்க செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த டைனோசர்லாம் வந்து சும்மா அடிச்சு நொறுக்கும்போது சும்மா பிரம்மாண்டமான ஒரு விஎஃப்எக்ஸ் போட்டு நம்மளை அப்படியே செம்மையாக வச்சுருக்காங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த டைனோசர் என்ன பண்ண போகுது, அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்க. ஊருக்குள்ளே புகுந்து அட்டகாசம் பண்ணும் அந்த சீன்ஸை ரியலைட்டாக நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படத்தில் ஹீரோயின் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க பண்ணுற அந்த பிளான்ஸ் எப்படியாவது டைனோசர் வேட்டையாகும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அந்த பிளானிங்லாம் நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃபுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ஜவ்வாக எழுத்துட்டாங்க, ரொம்ப பிசிட்டே இருக்காங்க, டைலாக்காக தான் இருக்குது, வெறும் இல்லை சும்மா வெறும் வாயிலே வடை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துருந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே இவங்க அந்த டைனோசர்லாம் காமிச்சிருந்து ஒரு ட்விஸ்ட் எண்டிங்லாம் மெயின்டைன் பண்ணி தான் நல்லாவே இருக்கும். ட்விஸ்ட் எண்டிங் சுத்தமாகவே இல்லை, செகண்ட் ஹாஃபில் கூட இல்லை, ஒரு சுமாராக தான் போயிட்டுருக்கு. படத்தில் பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே பிரமாண்டமான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.